தெளிந்த நீரும் ஓடி ஓடி பாய்ந்தோட தோகை நீள்மயில்கள் மெல்ல மெல்ல விருத்து கொண்டாட என்னவோ நினைத்ததோ பைங்கிளிகள் ஏதோ இன்பமோ சொல்ல மரம் கொடி செடிகள் இன்று கனி நிரம்பி குலுங்கியதே உடல் உள்ளம் தான் துள்ள உருகி உருகி போனதென்ன கரம் தோல் ராமன் தான் நீ தரிசிக்கும் நன்னாளிதே நீ போ சபரி சபரி வந்தான் உன் சீதாபதி காத்து காத்து பக்தை சபரி கண்கள் பூத்த நாளிலே கண் காணவே கால் நோகவே தேடி தேடி நடந்தான் காடே தன் இடமானான் என் மகராஜன் பாவம் எதுவோ கண்ணீர் கண்களை மூட ஆவல் தான் தீராதோ நீயே தயை செய்திட நின் ரூபம் தோன்ற தடையுள்ளதோ நீ அழகோ என் ராமா எங்கே 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 நீலமேனி கோமளமோ கண்மாணிக்க தீபமோ குளத்தில் எடுத்த தெளிந்த நீரும் கொம்பில் எடுத்த பூவின் இதழும் மரத்தில் இருந்து செடியிலிருந்து பறித்து வந்த பழங்களும் மூன்று கனியின் வகைகளும் கொடுக்கலாமோ காய்கள் பானோ ஆசை பொங்கிட வாயில் கடித்து சுவைத்தரை இவ்வேளை கொடுத்த விருந்திடும் உன் அடிமை நான் விருந்திடும் உன் அடிமை நான் தேவி நினைவு தூண்டியதா சுவாமி? பொறுங்கள் சுவாமி, பொறுங்கள். உங்கள் கண்களில் கண்ணீர் எனக்கு பொறுக்கவில்லை. உங்கள் இருவரையும் இணையாக பார்க்க எவ்வளவோ ஆசைப்பட்டேன். கொடுத்து வை. நீ பற்றி ஏதாவது தெரியுமா? கேள்விப்பட்டேன். தெற்கு திசையாக செல்லுங்கள். ஓஹோ, அறையிலே கட்டி இருப்பது மரவுரி, அழகு கை பற்றி இருப்பது வில்லம்பு. நீங்கள் ராஜரிஷிகளா? ரிஷிராஜர்களா? நாங்கள் தசரத ராஜகுமாரர்கள். இவர் என் அண்ணா ஸ்ரீராமன். என்னுடைய பெயர் லட்சுமணன். நான் அறிமுகமானவன் தான் ஹனுமான். ஹனுமான்? என் பெயர் தங்களுக்கு எப்படி தெரியும்? உன் கழுத்தை அலங்கரிக்கின்ற இந்த காஞ்சன மாலையே சொல்லாமல் சொல்லுகிறதே. காஞ்சன மாலையா? எனக்கு எதுவும் தெரியவில்லையே. என்னை ஆள வந்தவரை தவிர அடுத்தவருக்கு தெரியாது என்று அன்றே பிரம்மா தெரிவித்திருக்கிறார். ராமா, எனையாளும் தெய்வமே நாதனே ராமா, என் பிரபு அல்லவா கருணை செய்ராமா. எத்தனை காலமாய் ஏங்கினேன் நெஞ்சம்,
என் தவம் வென்றது தந்தையே தஞ்சம், பாபங்கள் தீர்க்கின்ற புனிதனே வருக, பக்தரை காப்பாற்றும் பரமனே வருக, வருகவே வருகவே வாழ்விக்க வருக, என உந்தன் அடிமையாய் ஏற்கவே வருக. ஸ்ரீராம ஜெய ராம ரதிவம்ச சோமா, ஜெய ஜெய பரந்தாம லோகாபிராமா, லோகாபிராமா. சூரிய வரம் பெற்ற சுக்ரீவா, அக்னி சாட்சியாக உன்னை என் நண்பனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்று முதல் உன் கஷ்ட சுகங்களே என் கஷ்ட சுகங்கள். நன்றி மறவி, உங்கள் கஷ்ட சுகங்களே எனக்கும். சுக்ரீவா, ரகுராமனின் தர்மபத்னி சீதா தேவியை யாரோ அரக்கன் அபகரித்திருக்கின்றான். தேவியார் இருக்குமிடம் அறிய உங்கள் உதவியை கோருகின்றார். அன்று ஒரு நாள் ஆகாய மார்க்கத்தில் யாரோ அழுது கொண்டே போனார்கள். அது அன்னையாக இருக்கலாமோ? சுவாமி, இவைகளை பாருங்கள். லக்ஷ்மணா, கண்களை மூடி மறைக்கிறது கண்ணீர். உற்று நோக்க முடியவில்லை. நீயே பார்த்து சொல். இவை அண்ணியுடையதுதான். தினமும் பாதங்களுக்கு வணக்கம் செய்கையில் இந்த பொற்சலங்கை தான் ஒளி வீசி என்னை வாழ்த்தும். சீதா, இந்த ஆபரணங்கள் தானா கடைசியில் எனக்கு மிஞ்சியது? பொறுங்கள் சுவாமி, பொறுங்கள். என் தாய் எங்கிருந்தாலும் சுக்ரீவன் தேடித் தருவார். ரகுராமா, மனைவியின் பிரிவு எவ்வளவு துயரம் என்று அதை அனுபவிக்கும் எனக்கும் தெரியும். ஆமாம் சுவாமி, இந்த அக்கிரமம் செய்தது அவர் அண்ணன் வாலி. பலமிக்கவன். இரக்கம் காட்டாமல் கிஷ்கிந்தையிலிருந்து விரட்டி விட்டான். அது மட்டுமில்லை, இவர் மனைவி உமாதேவியையும் சிறைப்பிடித்தான். சுக்ரீவா, நண்பனின் பகைவன் எனக்கும் பகைவன் தான். போ, வாலியை இப்போதே போருக்கு கூப்பிடு. தம்பியின் மனைவியை அபகரித்த வாலி, உன் அக்கிரமங்களுக்கு முடிவு காலம் நெருங்கிவிட்டது. இன்றோடு உன் ஆயுளும் முடிந்தது. வாடா, சந்திக்கவா. வருகிறேன். சுக்ரீவா, ஆயுள் முடிவு எனக்கல்லடா, உனக்கு. பிரபு, அண்ணன் தம்பிகளுக்குள் ஏன் இந்த பகை? எதற்கு இந்த போராட்டம்? இது இருவருக்குமே நல்லதல்ல. என் வேண்டுகோளை கேட்டு அவர் மனைவி ருமாவை அவரிடம் ஒப்படையுங்கள். அவரை மன்னித்து உங்கள் சபையில் சேர்த்துக் கொள்ளுங்கள். தாரா, அந்த துரோகியை இன்றல்ல, எந்த பிறவியிலும் மன்னிக்க மாட்டேன். இன்றே அவன் கதை முடிய வேண்டும். ராமா, ராமா, உங்கள் பேச்சை நம்பி அடிபட்டதை பார்த்தீர்களா? அக்னி சாட்சியாய் செய்த நட்புக்கும் ஆயுதம் தாங்கி செய்த சபதத்துக்கும் இதுதானா முடிவு? உங்கள் இருவரின் தோற்றமும் ஒன்று போலவே இருக்கிறது. உங்களில் யார் யார் என்று தெரியாது போய்விட்டது. ஹனுமான், வெற்றி கிடைத்த பிறகு போட இருக்கும் இந்த மாலையை இப்போதே சுக்ரீவன் கழுத்தில் அணிவித்து விடு. அடையாளம் தெளிவாக தெரியும். சுக்ரீவா,
இனி உனக்கு வெற்றி நிச்சயம். போருக்கு வாடா, கடைசி முறையாக விளைவித்துக் கொண்டு வாடா வாலி. வருகிறேனடா, மரணத்துடன் விளையாடும் சுக்ரீவா. உன்னை இதுவரை கொல்லாமல் விட்டு வைத்தது என் முட்டாள்தனம். நானா? நில்லுங்கள். இப்போதுதான் உங்களிடம் உதவி வாங்கியவர் திரும்பவும் உங்களை கூப்பிடுகிறார் என்றால் இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது. அவர் யார் துணையுடன் வந்திருக்கிறாரோ? ஆமாம் தந்தையே, தசரத ராஜகுமார ராமலட்சுமணர்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். ராமனின் மனைவி சீதையை யாரோ அரக்கன் அபகரித்தானாம். அவனை தேடுவதற்கு நம் சித்தப்பாவின் உதவியை கோரி நட்பு கொண்டிருக்கிறார்கள். இவன் வீரத்துக்கு இவன் இன்னொருவனுக்கு துணையா? சரி சரி, ஒன்றென்ன 100 பேர் 1000 பேர் வரட்டும், இந்த வாலி முன் மண் கவ வேண்டும். சுக்ரீவா, இன்று நம் இருவரில் மிஞ்சுவது ஒருவனே. நீதானா? ஏன் இப்படி செய்து விட்டாய் ராமா? நான் உன்னை என்னவென்று நினைப்பது ராமா? நீ நேர்மையின் வடிவம் என்கிறார்களே, மறைந்து நின்று என்னை கொல்லலாமா? வனவிலங்குகளை மறைந்து நின்று வேட்டையாடுவது அரசர்களுக்கு இயல்பு. முனிவர் கோலம் கொண்டாய், அரசன் அல்ல. வில்லம்பு கைப்பிடித்தாய், முனிவரும் அல்ல. உனக்கு குரங்கு மாமிசம் தேவைப்பட்டதில்லையா? நீ வெறும் வானர வீரன் மட்டுமல்ல, வானர இனத்துக்கே அரசனாவாய். நேர்மையாக நடப்பதே உன் பொறுப்பு. இருந்தாலும் நீயே தம்பி மனைவியை சிறைப்பிடித்து நேர்மையை புதைத்து விட்டாய். அதற்காக எதிரிலேயே வந்து தண்டிக்கலாமே. எதிரில் நின்றவர்களின் அனைத்து சக்திகளையும் அழிக்கக்கூடிய வரத்தை நீ பெற்றிருக்கிறாய். அந்த ஆணவத்தில் நீ வளர்ந்து வந்தாய். அதைக் கொண்டே உன்னை இவ்வாறு தண்டிக்க வேண்டி வந்தது. பரம்பொருளே, என்னையும் உங்களையும் கூட இப்போதுதான் புரிந்து கொண்டேன். என் ஆணவத்தையும் அறிவின்மையையும் மன்னியுங்கள். ஒரு விண்ணப்பம். இவ்வளவு வலிமை இருந்தும் கூட உங்கள் சேவைக்கு நான் கொடுத்து வைக்கவில்லை. ஹனுமானும் சுக்ரீவனும் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள். அவர்கள் பெற்ற பாக்கியத்தை என் மகன் சிறு பிள்ளை அங்கதனுக்கும் அருள் புரியுங்கள். அண்ணா, அங்கதனை என் சொந்த பிள்ளை போல் வளர்க்கிறேன். கிஷ்கிந்தைக்கு இளவரசனாக்குகிறேன். மகனே அங்கதா, சிற்றப்பாவின் வாக்கை ஸ்ரீராமனின் ஆணையாக மதித்து நட. சுவாமி, உங்கள் கரங்களால் என்னை பந்தங்களில் இருந்து விடுதலை செய்யுங்கள். ஸ்ரீராமச்சந்திரா. பட்டாபிஷேகம் செய்து கொண்டு ராஜ்யத்தை நிலைப்படுத்திக் கொள். கார்காலம் முடிந்ததுமே சீதையை தேடுவதற்கு ஆரம்பிக்கலாம். கட்டளை. அண்ணா, நீங்கள் கொடுத்த கெடு தீர்ந்தது. கார்காலம் முடிந்து கோடைகாலம் கூட ஆரம்பமாகிவிட்டது. இருந்தும் அந்த நட்பு துரோகி சுக்ரீவன் போகங்களில் மூழ்கி உங்களையே அலட்சியம் செய்கிறான். இதை சகிக்க மாட்டேன். மழையினாலே குளிர்ந்தாச்சு நாடு நாடு, மனசில் காதல் உண்டாச்சு ஆடு ஆடு, குல
நிலவும் கிளி கொஞ்சுதலோடு இளமை கனி எனக்கில்லை ஈடு ராஜா 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 ராமா ராமா அண்டியவரை காப்பவரை என் அபராதத்தை மன்னியுங்கள். இந்த வானர வீரர்களை உலகின் 4 திசைகளுக்கும் அனுப்புகிறேன். வினதா, 1000 வீரருடன் கீழ் திசைக்கு புறப்படு. சுஷேனா, அளவற்ற படையுடன் நீ மேற்கு நோக்கி புறப்படு. சதவலி, மிகுதியான படைபலத்துடன் வடதிசை நோக்கி புறப்படு. ஜாம்பவான், அங்கதா, ஹனுமான், நீங்கள் எல்லாம் தென் திசை நோக்கி புறப்படுங்கள். சுவாமி, மாதாவை நான் கண்டால் தங்கள் நலம் பற்றி விளக்கமாக தெரிவிக்கிறேன். ஆனால் நான் தங்கள் தொண்டன் என்ற நம்பிக்கை அன்னைக்கும் ஏற்பட வேண்டுமே. அடையாளம் ஏதாவது? பறந்து செல்வது யார்? தாத்தா ஜாம்பவந்திரே, திருவிக்கிரமாவதார சமயத்தில் 3 அடிகளால் பூமியை அளந்துவிட்ட மகாவிஷ்ணுவையே வலம் வந்தவராயிற்றே, உமக்கு சமுத்திரம் ஒரு பெரிதா? எனக்கோ வயதாகி விட்டது. பொறுமையோடு அங்கு போனாலும் என்னால் திரும்பி வர முடியாது. அதோ நம்ம ஹனுமான் இருக்கிறார். ஹனுமான், ஹனுமான், சமுத்திரத்தை தாண்டுங்கள். அக்கறையில் சீதா மாதாவை தேடுங்கள். அது என்னால் ஆகும் காரியமா? உங்களால் தான் ஆகும். இல்லை என்றால் ஸ்ரீராமன் கணையாளியை உங்களிடம் கொடுத்தார். எழுந்திருங்கள், உங்கள் சக்தியை நீங்களே உணருங்கள். श्रीआञ्जनेयम् प्रसन्नाञ्जनेयम् प्रभादेयकायम् प्रकीर्तिप्रदायम् भजे वायुपुत्रम् भजे वानगात्रम् भजेऽहम् पवित्रम् भजे सूर्यमित्रम् भजे रुद्ररूपम् भजेऽहम् 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 இந்த லங்கிணியை ஏமாற்றி விட்டு லங்கைக்குள் போக பார்க்கிறாய். உனக்காகவே இத்தனை காலம் எதிர்பார்த்தேன். ஆமா, என்று ஒரு வானர வீரனால் எனக்கு தோல்வி ஏற்படுகிறதோ அன்றே எனக்கு காவல் பணியிலிருந்து விடுதலை என்று பிரம்மதேவன் வரம் தந்தார். புறப்படு, தடையின்றி லங்கைக்குள் புகுந்து விடு. உனக்கு வெற்றி காத்திருக்கிறது. சீதா சுந்தரி, பருவம் மலைமேல் ஓடும் ஓடை போன்றது. ஓடும் தண்ணீர் திரும்ப வராது. இல்லாத பொல்லாத எண்ணங்களால் நல்ல நேரத்தை வீணடிக்காதே. நெருங்கி வரும் சொர்க்க சுகங்களை எட்டி தள்ளாதே. என்னை வதைக்காதே. முட்டாளி, பாபம் செய்தவனுக்கு மோட்சம் ஏது? நான் உனக்கு என்றும் கிடைக்கப் போவதில்லை. ஜானகி, என் இதய மோகினி, பொழுது விடிய முன் பரமேஸ்வரருக்கு அர்ச்சனை செய்யாமல் என் ஆட்சிப்பணியை ஆரம்பிக்காத இந்த பக்தனை கடந்த 10 மாதங்களாக
அதை மறந்து உன்னை தரிசித்து என்னை பார்க்க வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். இன்னும் கருணை இல்லையா? அதை கேட்க வேண்டியதே கருணை கடலான என் நாதனிடத்தில். என்னை ஒப்படைத்து அவர் சரணமலர்களை அடைக்கலம் வேண்டுகொள். பிழைத்து போவாய். 33 கோடி தேவர்களையும் முக்காலமும் பாதவணக்கம் செய்ய வைக்கும் இந்த வீராதி வீரன் ஒரு மானிட பிறவியின் கால்களில் போய் வீழ்வதா? தேவர்களை நடுநடுங்க வைக்கும் இந்த ராவணன் எங்கே? ராஜ்யம் இழந்து கானகம் வந்து காய்கனிகளை உண்ணுகின்ற அந்த அதிர்ஷ்டமில்லாத உன் ராமன் எங்கே? வீரனே, இந்த வரட்டு பேச்சு உன் கழுத்தில் ராமபாணம் துளைக்கும் வரைதான். என்ன சொன்னாய்? எடு, இன்னும் 2 மாதங்கள் நினைவிருக்கட்டும். இன்று இல்லாது போனாலும் அன்று நீ தேர்ந்தெடுக்க வேண்டிய முடிவு இதுதான். என்னை தழுவுதல் அல்லது மரணத்தை தழுவுதல். ஸ்ரீராகவம் ஸ்ரீராகவம் தசரதாத்மஜமப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வயரத்னதீபம் ஆஜானுபாஹும் அரவிந்ததளயதாக்ஷம் ராமம் நிஷாச்சர விநாசகரம் நமாமி நமாமி. இது அரக்கர் மாயை இல்லையே? இல்லை தாயே, நான் ஸ்ரீராம தூதன். பெயர் ஹனுமான். நீங்கள் இருக்கும் இடம் தேடி சுவாமிக்கு தெரிவித்துக் கொள்வதாக கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கும் வானரப்படையில் ஒருவனம்மா. என்னை நம்புங்கள் தாயே. இதோ தாயே, அடையாளமாக சுவாமி கொடுத்த கணையாடி. என் சுவாமி நலமாக இருக்கிறாரா? இருக்கிறார் தாயே. உங்களைப் போல சோகத்துடன் உங்கள் பெயரையே ஜபித்து உங்களுக்காகவே வாழ்கிறார் அம்மா. இனி இந்த துயரம் முடிக்கப்பட வேண்டும் தாயே. வாருங்கள் அம்மா, இந்த தாசனின் தோள் மீது அமருங்கள். கண்மூடி திறப்பதற்குள் உங்களை அங்கே பிரபுவிடம் சேர்த்து விடுகிறேன். அது உன்னுடைய பிரபுவுக்கு பெருமை இல்லை. ஆனால் இந்த அற்ப உருவத்துடன் கடலை தாண்டுவாயா? உங்கள் வாழ்த்துக்கள் இருந்தால் எல்லையற்ற வடிவம் எடுக்க முடியும் தாயே. வந்தே வானர நாரசிம்ஹ ககராட் क्रोडाश्व वक्राञ्चितम् नानालङ्करणम् त्रिपञ्चनयनम् देदीप्यमानम् रुचा हस्ताब्जैः अशिखेट पुस्तक सुधा कुम्भम् उषासिंहलम् खट्वाङ्गम् फणिभूरुहम् दशभुजम् सर्वारि गर्वावहम्. ராமன் படையில் என்னையும் மிஞ்சுபவர்கள் இருக்கிறார்களம்மா. அவர்களோடு சுவாமி இங்கு வந்து உங்களை விடுவிப்பாரம்மா. அவருக்கு தர உங்கள் நினைவின் அடையாளம் இருந்தால் நான் நேராக அங்குதான் செல்கிறேன். இந்த சூடாமணி அவர் கையாலேயே அலங்கரித்தார்.
அடே வானரம், நிறுத்து உன் அட்டகாசத்தை. வந்திருப்பது ராவணன் மகன் அக்ஷயகுமாரன். லட்சம் குமாரர்கள் வந்தாலும் எனக்கு என்னடா? பிரபு, பிரபு, அசோகவனத்தில் குரங்கு புகுந்து விட்டது. வனமெல்லாம் பாழ்படுத்தி விட்டது. பிரகஸ்தனின் குமாரன் ஜம்புமாலி தங்கள் மகன் அக்ஷயகுமாரன் அதனிடம் அடிபட்டு இறைவனடி சேர்ந்தார்கள். தந்தையே, ஒரு அற்ப வானரத்தை அடக்குவதற்கு தங்களை போன்றவர்கள் போக வேண்டியதில்லை. தம்பியின் மரணத்திற்கு இந்திரஜித்து பழிவாங்காமல் இருக்க மாட்டான். உத்தரவிடுங்கள். கொடிய வானரத்தை பிடித்து சபைக்கு இழுத்துவா. உயிரோடு. வானரமே, உன் குறும்புத்தனத்தை நிறுத்து. உடனே என்னிடம் கட்டுப்படு. என் ராமன் ஆணைக்கும் அந்த பிரம்மதேவனுக்கும் தவிர இந்த ஹனுமான் எதற்குமே கட்டுப்பட மாட்டான். அப்படியா? என்றால் இதோ பிரம்மாஸ்திரம். தந்தையே, நீங்கள் சொன்னபடி இந்த குரங்கை உயிரோடு பிடித்து வந்திருக்கிறேன். இந்த தரங்கட்ட குரங்குதானா வனமெல்லாம் அழித்து விட்டது? அந்த வனம் மட்டும் இல்லை, உன் இனத்தையும் அழிப்பேன், உன் இலங்கையையும் அழிப்பேன். ஓஹோ, உன் வாயையும் கட்ட வேண்டும் என்கிறாயா? கட்டச் சொல்கிறேன். மேகநாதா, உன் மைந்தன் வலிமைக்கு கட்டுப்படவில்லை. அந்த பிரம்மாவுக்கு மரியாதை காட்ட இவ்வாறு நான் கட்டுப்பட்டேன். இப்பொழுதே என் சக்தியை காண்பிக்கிறேன். ஓஹோ, தேகம் பருத்த வானரமா? யார் நீ? ஸ்ரீராமதூதன், பெயர் ஹனுமான். ராமனின் தூதனா? செய்தி கொண்டு வந்தாயா? செய்திகளை பற்றி என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். உன்னை கலைகள் எல்லாம் அறிந்த மாமேதை என்றும் ராஜ நீதிகளை உணர்ந்த மகா பண்டிதன் என்றும் சொல்லுகிறார்களே, தூதன் என்று அறிவித்த பிறகும் கூட தக்க முறையில் என்னை கௌரவிக்கவில்லை. இதுதான் நீ படித்தறிந்த பண்பு. தக்க கௌரவங்கள் சரிசமானமானவருக்கே. மானிடன் அனுப்பினானாம், வானரன் வந்தானாம், அவனுக்கு ஒரு ஆசனமாம். பிரபு ஸ்ரீராமனும் நானும் உன்னை விட உயர்ந்தவர்கள். ஓஹோ, உனக்கு இந்திரஜாலங்களில் கூட கொஞ்சம் பயிற்சி உண்டா? ஓய்வு கிடைக்கும் போது உன் விளையாட்டுகளை பார்க்கிறோம். முதலில் வந்த விவரம் தெரியப்படுத்தி விண்ணப்பம் செய். விண்ணப்பங்கள் என்னை ஆட்கொண்டவனுக்கே. உனக்கு செய்ய வேண்டியது உபதேசமே. ராவணா, பிடிவாதம் வேண்டாம். உன் குலத்தை அழிய விடாதே. சுந்தரமான இலங்கையை சுடுகாடாக்காதே. சீதா மாதாவை ஸ்ரீராமனுக்கு அர்ப்பணித்து கன்னத்தில் போட்டுக்கொள். இல்லையேல் ஆட்டம் அடங்க பேரிடி முழங்க வில்லினை எடுத்து நான் ஏற்றி வைகுந்தன் என்ற ரகுராமமூர்த்தி எழும் கோபத்தில் விம்மும் மார்பு உந்தன் தலைகள் தரையில் உருளும் போது உன்னையே காப்பாற்றுவார் யார்? பொடியா, முரட்டுத்தனம் மறந்து சரணம் கேள், ராமனை பிரார்த்தனை செய்யடா. அடடா
குறைமதி. குரங்கு நிறுத்தடா அகிலங்களே என் பெருமையை சொல்லும். நொடியில் கந்தர்வர் வானவரையும் வென்று ஆண்டவன் என் மகாதேவனில் வரமும் வாங்கி நவக்கிரகங்களையே திசை மாற்றிய லங்கேஸ்வரன் என்னை ராமன் வெல்வதா? என்னை ராமன் வெல்வதா? யுத்தம் என்றால் குரங்கு மரம் தாவுவதா? குரங்கு தானடா சுலபமாகவே கடலை கடந்தது கேளடா. குரங்குதான் எளிதாக லங்கினி குடலை கிழித்தது காணடா. குரங்குதான் உன் அசோகவனமெல்லாம் அழித்து வந்தது பாரடா. குரங்குதான் தன்னை மோத வந்த கொடிய அட்சயனை கொன்றது. குரங்குதான் லங்காபுரமெல்லாம் கிடுகிடுக்க செய்தது. குரங்கு கித்தனை சக்தி வந்தது என்ன மகிமை கேளடா. கல்லை பெண்ணாய் மாறச் செய்தது ராமபாதத்தின் குணமடா. ராமநாமம் சொன்னால் முக்திக்கு ராஜமார்க்கம் நம்படா. ராமநாமம் சொன்னால் முக்திக்கு ராஜமார்க்கம் நம்படா. ராம் 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 ராம ராம ரகுராம பராத்பர ராட்சச சம்ஹர ரணதீரா. நல்லோரை காக்க வில்லேந்தி வருவார் ரமா ரமண நாராயணா. ராம 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 சீதா ராம ராம ராம். ராம 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 சீதா ராம ராம ராம். ராம் 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 சீதா ராம் ராம் 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 ராம். குரங்குத்தனங்களுக்கும் ஒரு எல்லை உண்டு. மேகநாதா, இந்த வானரத்தை கொன்றுவிடு. தப்பு. தூது வந்தவரை கொல்லலாகாது. சிற்றப்பா, தூதன் நம்மவர்களை கொல்லலாமா? அது செய்தது தப்புதான். அதற்காக நாமும் அதை பின்பற்றலாமா? அண்ணா, இந்த தூதனை விட்டு விடுங்கள். விட்டுவிட்டால் நம் ஆற்றல் நிறைந்த படை பற்றி அதன் மன்னவனுக்கு எடுத்துச் சொல்லும் அல்லவா? ஆம், சொல்லும். பலமிக்க நம் படைகளை பற்றி கேட்டாலே அந்த மானிடன் நடுங்கி போய் இறப்பான். மேகநாதா, வானரத்தை விட்டுவிடு. தண்டிக்காமல் அனுப்புவதா? குரங்குக்கு வால்தான் அலங்காரம். அதை கொளுத்திவிடு. துள்ளி குதிக்கும் இந்த அக்னி பகவானே, சிரஞ்சீவி அனுமானை சுடாதே. அவன் மேனியில் குளுமையாக இரு. ஒருவராக வந்து இத்தனையும் செய்தால் எண்ணற்ற வானர படைகள் வந்தால் உங்களுக்கு இந்த சிறை இருக்காது. அம்மா, அம்மா, நீங்கள் நலம் தானே? நலந்தா. அனுமான், சுவாமி உன்னை பார்த்து வர சொன்னாரா? எரித்து வர சொன்னாரா? உங்களுக்கு தெரியாதா அம்மா? அவர்கள் வைத்த தீ அவர்களையே எரிக்கிறது. அம்மா, அங்கே சுவாமி வழிமேல் விழி வைத்து காத்திருப்பார். உத்தரவு கொடுங்கள் தாயே.